மக்களே ராயல் என்ஃபீல்டு இந்த 2025ல நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த பிராண்டுமே இந்த அளவுக்கு அவங்க மோட்டார் சைக்கிள் அப்டேட்டும் பண்ணல, புது மோட்டார் சைக்கிள் பெருசாக இந்த ராயல் என்ஃபீல்டு அளவு கொண்டு வரல. 8 மாதம் ஆயிருக்கு. 8 மாதத்தில் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. ராயல் என்ஃபீல்டு பிராண்டில் நிறைய புது மோட்டார் சைக்கிளை கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி இருந்த மோட்டார் சைக்கிளை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட புதுசாக ராயல் என்ஃபீல்டு லைனப்பில் ஆட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கிராம்பிளர் மோட்டார் சைக்கிளை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்கிராம் 440 ஸ்கிராம் 440 ஸ்கிராம் 440ன்னு. இன்னைக்கு நம்ம கூட இந்த ஸ்கிராம் 440 இருக்குது. பிகாஸ் இந்த மோட்டார் சைக்கிளோட ப்ரொடக்ஷனை இடையில பாஸ் பண்ணாங்க சின்ன சின்ன இஷ்யூனால. இப்போ அகைன் ரெஸ்யூம் பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டார் சைக்கிள் ரோட்ஸ்க்கு வந்துருச்சு. ஸோ நிறைய டீலர்ஷிப்பில் சேல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டெஸ்ட் ட்ரைவ்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்கிராம் 440 பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன் கேட்டிருந்தீங்கன்னு சொல்லி நான் இந்த பைக்கை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு ஸ்கிராம்பிளர் மோட்டார் சைக்கிள் அப்சைஸ் பண்ணியிருக்காங்க இன்ஜினை. அதாவது மொதல் 411 இருந்துச்சு, ஸ்கிராம் 411 ஒரு மோட்டார் சைக்கிள் இருந்துச்சு. அந்த மோட்டார் சைக்கிள் தான் இப்போ ஸ்கிராம் 440 மாற்றிருக்காங்க. ஸ்கிராம்பிளர் லைனப்பில் இந்த மோட்டார் சைக்கிளை ராயல் என்ஃபீல்டு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புது ஸ்கிராம் 440 எப்படி இருக்குது, யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாமா? வாங்க. ஓஜி ராயல் என்ஃபீல்டை இந்த பைக்கில் நான் ஃபீல் பண்ணேன். இந்த பைக் இது வரைக்கும் ஒரு 15+ கிலோமீட்டர்ஸ் நான் வந்து ரைட் பண்ணிட்டு தான் இந்த ரிவ்யூ ஷூட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இதில் நான் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணது இது ஓஜி ராயல் என்ஃபீல்டு. இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய மாடர்ன் ஃபீச்சர்ஸு, மாடர்ன் டெக்னாலஜிஸு, ராயல் என்ஃபீல்டு க்ரூசிங் செக்மெண்ட் அப்படியே ஸ்வாப் பண்ணி ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஹிமாலயன் 450ல வந்து லாங் ஸ்டோக்கை ஷார்ட் ஸ்டோக்காக மாற்றிட்டாங்க. காரிலா 450 பற்றி பேச வேண்டியது இல்லை. இட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ரோட்ஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும், ரெட்ரோ ரோட்ஸ்டர்னு சொல்லலாம். ஸோ அப்படி மாறிக்கிட்டு இருக்க டைமில் ஸ்டில் அந்த ஓஜியை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இந்த பைக் இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு எக்ஸாஸ்ட் நோட்டில் ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில காஸ்மெட்டிக்ஸ்லேயும் இந்த மோட்டார் சைக்கிளை ஓஜி ராயல் என்ஃபீல்டுன்னு நான் சொல்லுவேன். நீங்களும் அதை பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டிசைன் பார்ப்போம். டிசைன் வந்து டிப்பிக்கலாக ஸ்கிராம் தான், எந்த பெரிய சேஞ்சஸுமே கிடையாது. பட் பைக் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியுது. பழைய ஸ்கிராம் 411 அப்படி தான் இருந்துச்சு. நல்லா ஹைட்டாக ப்ரெசென்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாராலையும் மேனேஜ் பண்ண முடியுதான்றதை நெக்ஸ்ட் பார்ப்போம். முன்னாடி ரவுண்ட் ஷேப் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் LED தான், ரெட்ரோ டைப் ஹெட்லாம்ப். பட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே LEDல வருது. பட் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மிஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. நார்மல் டர்ன் பிளிங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இந்த இண்டிகேட்டர் இப்படியே தான் இருந்துச்சு. இப்போயும் இந்த இண்டிகேட்டரை ஹாலஜன் பல்பாவே கொடுத்துருக்காங்க. இதே LED-யாக அப்கிரேட் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ ஹிமாலயன், கரிலா எல்லாத்துலேயும் LED அப்டேட் பண்ணிட்டாங்க. இதுவும் 400cc சிப்ளிங்கில் தான் வருது. இதுலேயும் இண்டிகேட்டரை LED-யாக கொடுத்துருக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் 41mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரப்பர் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க டஸ்ட் ப்ரூஃபிங் கண்டி. ஃப்ரண்ட் ஃபெண்டர் பிளாஸ்டிக் தான், ஃபயர் பிளாஸ்டிக், குவாலிட்டி இஸ் குட். பின்னாடி நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்டர் கொடுத்துருக்காங்க. மழை டைமில் உள்ள எதுவும் பெருசாக சேர் சகதி அடிக்காது. ஃப்ரண்ட்டில் 300mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக் அலாய் வீலில் வருது. இந்த பைக்கில் 2 வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது, ட்ரையல் அண்ட் ஃபோர்ஸ். இது நம்ம கூட இருக்குது ஃபோர்ஸ் வேரியன்ட். ஃபோர்ஸ் வேரியண்ட்டில் அலாய் வீல் அண்ட் டியூப்லெஸ் டயர். அதே ட்ரையல் வேரியண்ட்டில் ஸ்போக் வீல், டியூப் டயர். உங்களுக்கு ஸ்போக் வீல் இருக்க வேரியண்ட் தான் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரையல் வேரியன்ட் போகலாம். இல்லை எனக்கு அலாய் வீல் ப்ளஸ் டியூப்லெஸ் டயர் தான் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் வேரியன்ட் போகலாம். ஸோ அலாய் வீல் அண்ட் டியூப்லெஸ் டயர் ஆர் மாடர்ன் ஃபீச்சர்ஸ். அலாய் வீல்ன்றது மாடர்னான ஒரு விஷயம், எல்லா பைக்ஸ் அண்ட் கார்ஸில் இருக்குது. ஸோ அதே மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸாக ஈஸியாக பஞ்சர் பார்த்துடலாம். பட் உங்களுக்கு ஸ்கிராம்பிளர்னால போத் ரோடு அண்ட் ஆஃப் ரோடு ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் ஸ்கிராம்பிளர். ஸோ அதுக்காக உங்களுக்கு வேணா ஸ்போக் வீல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை இங்கே ராயல் என்ஃபீல்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுவே ஸ்கிராம்பிளர் செக்மெண்ட் 400cc போய் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி மோட்டார் சைக்கிளாக இருக்குது. ட்ரையம்பில் எக்ஸ் போனீங்கன்னா அலாய் வீல், XC போனீங்கன்னா ஸ்போக் வீல், அது கிராஸ் ஸ்போக் வீல் டியூப்லெஸோட கொடுத்துருக்காங்க. அதனால் அது காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஸ்டன்ஸ் இருக்குது. அதே ஃப்ரண்ட்டில் USD ஃபோக்ஸை மிஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸாக தான் வருது. நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி அந்த ஓஜி ராயல் என்ஃபீல்டு இந்த இண்டிகேட்டர், இந்த ஃபோர்க்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி ஃப்ரண்ட் டயர்ஸ் வந்து 100/90 19 inches வீல்ஸ். இந்த அலாய் வீல் பேட்டர்ன் பார்க்குறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் சைடில் அந்த டிப்பிக்கல் ஸ்கிராமோட ஆட் ஆன் ராயல் என்ஃபீல்டோட ஃபயர் பிளாஸ்டிக் ஃபேரிங் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஃபிட்டிங் தான், அது பார்க்க நல்லா இருக்குது. டேங்க் வந்து டிப்பிக்கல் அந்த ஹிமாலயன் 411 ஸ்கிராம் 411ஓட டேங்கை அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மோட்டார் சைக்கிளை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அந்த பழைய ஹிமாலயனோட DNA. ஸோ அதனால நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ட்ரையல் வேரியண்ட்டில் உங்களுக்கு 2 கலர்ஸ், ஃபோர்ஸ் வேரியண்ட்டில் 3 கலர்ஸ். இந்த வேரியண்ட்டில் 3 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன கலர்ஸ்ன்றது ஸ்க்ரீனில் பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எனக்கு இந்த கலர் பர்சனலாக பிடிச்சிருக்கு. பிகாஸ் இந்த ஆரஞ்சு இன்செர்ட்னால. சொல்லப்போனால் ஒரு 3 டோன் கலர் இது, கிரே, அதுக்கப்புறம் இந்த ஒரு க்ரீனிஷ் ப்ளூ அண்ட் இந்த ஆரஞ்சு பார்க்க நல்லா இருக்குது. இங்கே ஸ்கிராம் 440ஓட பேட்ச். இது வந்து ஃபயர் பிளாஸ்டிக் தான், டேங்க் மெட்டல். அண்ட் கிளச் அண்ட் பிரேக் லீவர்ஸ் குரோமில் கொடுத்துருக்காங்க. பட் நான் அட்ஜஸ்டபுளாக கொடுக்கல. அண்ட் த ஹார்ட் ஆஃப் த பைக் இன்ஜின் வந்து 440cc
க்ளோஸ் டு 450 ஹிமாலயன் 450லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்களான்னா ஆல்மோஸ்ட் டிரைவ் பண்ணியிருக்காங்க. போர் ஸ்டோக்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல், அக்யூரேட்டாக ஈக்குவலாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி 450 உங்களுக்கு ஷார்ட் ஸ்டோக்கில் வருது, இதை லாங் ஸ்டோக்கில் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. அதனால ஏர் கூலிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துருது. பவரும் பார்த்தோன்னா 26 பிஹெச்பியும் 35 Nm டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் ஹிமாலயன் போனோம்னா 40 பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணுது. பிகாஸ் ஆஃப் த கம்ப்ரஷன் ரேஷியோ, அந்த இன்ஜினோட ஸ்டோக் லெவல். ஸோ அது ஷார்ட் ஸ்டோக்காக வரனால பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக டியூன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து க்ரூசிங் ஓரியன்டாக டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்ஜின் பார்க்க பெருசாக இருக்குது. அந்த பழைய 411 அந்த இன்ஜினை நம்ம பார்க்க முடியுது. எக்ஸாஸ்ட் அவுட்புட் இங்கே எடுத்திருக்காங்க, டாப்பில் எடுத்து கீழே அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இங்கே ஹீட் ப்ரொடக்ஷன் பிளேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைன். அப்படியே வந்து எக்ஸாஸ்ட், பெரிய எக்ஸாஸ்ட் கேன். இதுவும் வந்து அந்த 411 ரொம்ப பொறுப்படுது. அந்த ஸ்கிராமை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க, எந்த சேஞ்சஸுமே கிடையாது. பழைய ஸ்கிராம் பார்த்தீங்கன்னா பெரிய இன்ஜின் போட்டு திரும்பி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால அந்த 411 லவர்ஸ்க்கு இந்த பைக் ஒரு ட்ரீட்டாக இருக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி யாரும் 411 ஸ்கிராம் 411 வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, அந்த பழைய ஹிமாலயன் டிசைன்லேயே ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அப்படி வாங்கணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இந்த எக்ஸாஸ்ட் நோட்டை நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம், அகைன் கேட்டே ஆகணும், ஏன்னா எனக்கு இந்த எக்ஸாஸ்ட் பிடிச்சிருக்கு. ஐடில் நோட்டு நல்ல பீட் இருக்குங்க, என் பாப்மே கேட்குது, கூல். ரோட்ஸில் போனோன்னா ராயல் என்ஃபீல்ட் மோட்டார் சைக்கிள் வருது அப்படின்னு சொல்லி ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். நீங்கள் அதை மாற்ற வேண்டியதில்லை, ரூஸ்டர்ஸ்க்குலாம் போக வேண்டியதில்லை. ஸோ ரூஸ்டர்ஸ் போடாமல் உங்களுக்கு வந்து நல்ல நோட் கிடைக்குது. உங்களுக்கு இன்னும் லவுடாக வேணுன்னா நீங்கள் ரெட் ரூஸ்டர் மாதிரி எக்ஸாஸ்ட்க்கு அப்கிரேட் ஆகலாம். அண்ட் பின்னாடி 240mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்த இந்த மோட்டார் சைக்கிள் நீங்கள் ரோட்லேயும் ஓட்டலாம், ஆஃப் ரோடும் பண்ணலாம். அதுதான் ஸ்கிராம்பிளர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர் டயர்ஸ் வந்து 120 செக்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120, 90, 17 இன்ச்சஸ். ஃப்ரண்ட்டில் 19, பின்னாடி 17. ப்ரொபோர்ஷன் இஸ் குட், ஸ்கிராம் ப்ரொபோர்ஷன் தான். பட் டயர்ஸ் வந்து பின்னாடி 130 கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா ஹிமாலயன் போனோம்னா ஆல்மோஸ்ட் 140 செக்ஷன் டயர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 130 யூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ இது எதை டிஃபைன் பண்ணுது 120 செக்ஷன் டயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா க்ரூசிங்கை டிஃபைன் பண்ணுது. இது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மிஷின் கிடையாது. ஸோ அதனால இந்த ரப்பர்ஸ் போதுமான ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது ஒரு தாட்டில் இருக்குது எனக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? அண்ட் இந்த மோட்டார் சைக்கிளோட வெயிட் 190+, சேம் ஹிமாலயனோட அதே வெயிட் 193 kilograms. ஸோ வெயிட் பற்றி பேசி ஆகணும், ஏன்னா டயர்ஸை பற்றி பேசிட்டோம். டயர்ஸ் வந்து சின்ன டயர்ஸாக இருக்கு, கண்ட்ரோல் எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு தான் வெயிட்டை பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. பவர் டு வெயிட் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் குட், நல்லா ஸ்டேபிளாக போகுது. அஜய்லாம் ஓட்ட முடியும், சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஸ்பிளிட் கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க, இதை கொஞ்சம் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி அந்த டெய்லாம் ஓஜி ஹிமாலயன், ஸோ அந்த ஃபீல் கிடைக்குது. அது அப்படியே சேம் அப்படியே தான் இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்ப் வருது, இதெல்லாம் பிளாஸ்டிக். நிறைய பிளாஸ்டிக்ஸ் பார்க்க முடியுது, டேங்க் மட்டும் தான் மெட்டல், மிச்சம் எல்லாமே பிளாஸ்டிக்ஸில் தான் இருக்குது. அண்ட் பின்னாடி டயர் பிளே நீங்கள் பார்க்கலாம், சேடல் ஹைட் ரொம்ப பெருசாக இருக்காது. பில்லியனோட நீங்கள் டூர் போகணுன்னாலும் தாராளமாக அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஒரு ப்ராப்பர் டூரர் கிடையாது. ஸ்கிராம்னால நீங்கள் க்ரூசிங், ஆஃப் ரோட் அண்ட் டூரிங் அண்ட் சிட்டி ரோடு இந்த மாதிரி 4 கண்டிஷனும் யூஸ் பண்ண முடியும். சீட்ஸை பற்றி பேசியாகும், ஃப்ளாட்டான சீட்ஸ். ஸோ இந்த ரைடர் சீட் வந்து பள்ளமாக இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லி பேக் சப்போர்ட்டும் கிடைக்குது. ஸோ அது வந்து ரைட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இருக்குங்க. எனக்கு ஃபீல் ஆனதை சொல்கிறேன். பில்லியன் சீட் சின்னது தான், கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்துருக்கலாம். ரைடருக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலாக கம்ஃபர்ட் இருக்கும். அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 15 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா வைடான ஹேண்டில் பாஸ், ஸ்விட்ச் கேஸ் எல்லாமே அந்த ஓஜி ராயல் என்ஃபீல்ட் இருக்க மாதிரி ஸ்விட்ச் கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளஸ்டர் பார்த்தோன்னா சிங்கிள் பாட் கிளஸ்டர் தான், அதில் ஸ்பீடோமீட்டர் இருக்குது, டாக்கோமீட்டரில். அண்ட் உங்களுக்கு ஃபியூல் கேஜ் லெவல், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், டைம், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர்லாம் காமிக்குது. பேசிக்கான ரீடவுட்ஸ். ஹிமாலயன் போனால் ஃபுல் டிஜிட்டலில் இருக்கும், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் மோட்ஸ்லாம் இருக்கும், நிறையா இருக்கும். பட் இதில் வந்து அப்படியே மினிமலிஸ்டிக் ஆக்கியிருக்காங்க. அண்ட் இந்த பைக் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்றதை பார்க்கணும்ல. ஹைட்டு பார்க்குறதுக்கு கம்மியாக தான் இருக்குது, எக்கனாமிக்ஸ் லெவல் கொஞ்சம் பெட்டர். பட் வெயிட் மட்டும் நீங்கள் பார்க்கணும், 196 kilograms, சேம் ஹிமாலயனோட வெயிட்டு. ஸோ சீட் லெவல் பார்த்தோன்னா இங்கே கொஞ்சம் ஸ்டெப்டாக தான் இருக்குது. எனிவேஸ் பெட்டரான எக்கனாமிக்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். கிரவுண்ட் ரீச் பார்த்தோன்னா 2 லெக்குமே ஆல்மோஸ்ட் பிளேஸ் ஆகிடுச்சு, முட்டு மடங்கி தான் இருக்குது. வெயிட்டு தான் பெரிய பார்ட், 196 kilograms வெயிட் நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ ஹிமாலயனில் இருந்த அதே ஃபீல் இதுலேயும் இருக்குது, கொஞ்சம் ஹெவியராக தான் இருக்குது. ஸோ உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுதான்றதை நீங்கள் பார்த்துருங்க. தென் த ஆப்ஷன் வில் பி பெட்டர். நீங்கள் எடுக்கிற டிசிஷன் உங்களுக்கு பெட்டரான டிசிஷனாக இருக்கும். ரைடிங் போஸ்டர் டுவர்ட்ஸ் த ரைடர்னு சொல்ல முடியாது, சென்டரில் பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் பார்ஸை நல்லா ஒய்டாக தான் இருக்குது. பட் அஜைலாக ஃப்ளிக் பண்ணி ஓட்டுறதுக்கும் பெட்டர். ஃப்ளிக்லாம் ரொம்ப பண்ண முடியாது, ஓரளவுக்கு பண்ணலாம், பிகாஸ் வெயிட் அப்படி பண்ண முடியாது. நீங்கள் வந்து நார்மலாக பண்ணலாம், பட் அஜைலாக இருக்குது ஓட்டுறதுக்கு. அதை வந்து அஷ்யூர் பண்ணுவேன் நான், ஏன்னா நான் ஓட்டி பார்த்தேன், டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல போல்டான ஒரு போஸ்டர் இருக்குது. என்னோட ரைடிங் போஸ்டர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கும். நான் 5.8 feet. அதே மாதிரி சீட் கம்ஃபர்ட் பேசியாகணும், சாஃப்டாக இருக்குது. ரெக்ஸின் ஃபோம் எல்லாமே, பேக் சப்போர்ட்டும் கிடைக்குது. ஸோ இதில் இந்த எக்கனாமிக்ஸ் செக்கில் எக்கனாமிக்ஸ் பெட்டராக இருக்குது. ஸ்டெப் சீட்ஸ்னால ஷார்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னு டெஸ்டே பண்ணி பாருங்கள்.
200 கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிட்டி ரோட்ஸ்லாம் நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு. சிட்டி மோட்டர் சைக்கிள்னு சொல்லலாம். ஸ்கிராமை வந்து சிட்டிக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெயிட் மட்டும் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணலாம். மக்களை நம்ம கூட ராயல் என்ஃபீல்ட் ஸ்கிராம் 440 இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லி ஹைவேல டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிகாஸ் இது ஒரு டூரர் கம் ஆஃப் ரோடர். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ஓஜி ராயல் என்ஃபீல்டு ஃபீல் பண்ண முடியுது. அதோட எக்ஸாஸ்ட் நோட். கிளச்சு ஸ்மூத் பட் அட்ஜஸ்டபிள் கிடையாது. சுவிட்ச் கேஸ் எல்லாமே நார்மலான சுவிட்ச் கேஸை தான் கொடுத்துருக்கேன். பட் ஹசட் லேம்ப்ஸ் இருக்குது, ஃபைன். நார்மலான காக்பிட் தான், நார்மலான கிளஸ்டர் தான், சின்ன டிஜிட்டல். அதில் வந்து போதுமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகே, கியர் ஷிஃப்டிங் இஸ் ஆல்சோ ஸ்மூத், ஃபைன். பவர் டெலிவரி பார்க்கலாம். வெயிட்டும் ஆல்மோஸ்ட் 190 ப்ளஸ்ஸு. ஸ்லோ ஸ்பீடில் மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் பழகிக்கணும். 10 km/h வரைக்கும் போகுது, பரவாயில்ல. இது வந்து ஆல்மோஸ்ட் ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் 450 இருக்க இன்ஜினுக்கு ஈக்குவலண்ட்டு தான். கொஞ்சம் சிசி தான் கம்மி. பவர் டியூனிங்ஸ் கம்ப்ளீட்டாக வேறு. பவர் வந்து ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயனை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக தான் டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டு வந்து ஷார்ட் ஸ்டோக் இன்ஜின், ஸ்போர்ட்டியராக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும், 40 bhp ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 25+ நம்பர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஃபைன். டாக்கோமீட்டர்ஸ் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். டாக்கோமீட்டர்ஸ் இல்லாதனால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல, எந்த ஆர்பிஎம்ல வைப்ரேஷன் க்ரியேட் ஆகுது அப்படின்றத. ஓகே, கிராஜுவல் பவர் டெலிவரி பண்ணுறேன். 30 அதிலே வந்து உங்களுக்கு கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகுது சீட்டில். ஓகே, மேக்ஸிமம் இப்போ ஃபஸ்ட் கியரில் எவ்வளோ ஸ்பீட் போகுதுன்னு 50, 80 சாலிடாக போகுது. 100, 120, மேக்ஸ் ஒரு 130+ போகும், தாராளமாக போகும். கைவிட்டாலும் வந்து ஸ்டேபிளாக போகிறதுக்கு காரணம் வெயிட். பவர் டு வெயிட் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷன் பெட்டராக இருக்குது. ஸோ அகெயின்ஸ்ட் த விண்டில் போகும்போது கூட நமக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பவர் லேக் பற்றி ஒரு விஷயம் பார்த்தே ஆகணும் நம்ம. இப்போ நான் வந்து ஒரு 40 km கீழே கொண்டு வந்துடுறேன். லோ அண்ட் டார்க் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நாட் பேட், பட் ஒரு 80% பெட்டராக பண்ணியிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டோட டியூனிங்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும், மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் உங்களுக்கு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுமானா கொஞ்சம் கம்மி தான். ஓகே, இப்போ நான் செகண்ட் கியரில் பைக்கை நிப்பாட்டிடுறேங்க. நிப்பாட்டிட்டு லோ அண்ட் டார்க் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இதில் நம்ம சிட்டி ரோட்டில் யூஸ் பண்ண முடியுமா முடியாதான்றதை ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். ஓகே, ஃப்ளாட் பவர் டெலிவரி. அமர்ந்துருச்சு. இப்போ ஆக்சிலேட்டரோட கொடுப்போம். மேனேஜ் பண்ணி போயிடுது, பட் இட்ஸ் நாட் அ குட் ரைடிங் மேனர். உங்களோட கிளச் பிளேட்டுக்கு வந்து நீங்களே செலவு வைக்கிற ஒரு விஷயம் இது. ஸோ உங்களோட கிளச்சை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்குறது நாட் ஃபேர். அப்படி தான் யூஸ்வலான ஒரு மெக்கானிக்கல் ஸ்டடி இருக்குது. ஸோ ஏன் அது நாட் அ குட் மேனர் அப்படின்னா, உங்களோட கிளச் பிளேட் வந்து சீக்கிரமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி கிளச்சை பிடிச்சி ஓட்டினீங்க அப்படின்னா. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம 60 to 0 ரியர் பிரேக்ஸில் எவ்வளோ ஸ்பீடாக ஸ்டாப் ஆகுதுன்னு பார்ப்போம். 60 to 0 ரியர் பிரேக்ஸ். டயர் வந்து லைட்டாக பிடிச்சி விடுது, ஃபைன். இனிஷியல் ரேஞ்சில் வந்து ஜென்டிலான பவர் டெலிவரி. அக்ரஸிவ் நேச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு 4500 மேலே நீங்கள் அந்த அக்ரஷனை பார்க்கலாம். கியர் ஷிஃப்டிங் ஸ்மூத்தாக இருக்குது. சீட் கம்ஃபர்ட் செம்மையாக இருக்குது. லாங் க்ரூசிங் பண்ணுறதுக்கு இந்த மோட்டர் சைக்கிளை வச்சு கொஞ்சம் அஜைலாக உங்களால் ஓட்ட முடியும். அந்தளவுக்கு நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க, ஃபைன். ஸோ இந்த பைக்கோட க்ரூசிங் ஸ்பீடையும் பார்த்துருவோம். இப்போ நான் 90ல் க்ரூஸ் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ 90 க்ரூசிங், கேஷுவல் க்ரூசிங், 100 க்ரூசிங், நல்ல க்ரூசிங், கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தெரியுது. 110 க்ரூசிங் போனீங்கன்னா நீங்கள் இன்ஜினை ஸ்ட்ரெஸ் பண்ணி க்ரூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் 90 to 100 ப்ரிஃபர் பண்ணலாம். 100 க்ரூசிங் சூப்பர் க்ரூசிங்காக இருக்குது. 100, 105, 110 வரைக்கும் கூட நீங்கள் க்ரூஸ் பண்ணிக்க முடியும். க்ரூசர் பேஸ்டு மேப்பு அண்ட் ஆஃப் ரோட் பேஸ்டு டைனமிக்ஸ் அப்படி தான் சொல்லணும். அதான் ஸ்கிராம். அந்த ஓஜி ராயல் என்ஃபீல்டு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன், அந்த பீட்டு. ஆவ், இது வந்து உங்களுக்கு சிங்கிள் ஓவர் கேம்ப் ஷாஃப்ட் இன்ஜின் தான். அதே மாதிரி ஏர் கூல் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஹீட்டிங் இருக்க தான் செய்யுது. ஹிமாலயனில் லிக்விட் கூல் சிஸ்டம் கொடுத்தாலும் ஹீட்டிங் இருக்க தான் செஞ்சிச்சு.
அதே அளவுக்கு ஹீட்டிங்கை வந்து நான் சிட்டியில் ஓட்டும் போது ஃபீல் பண்ணேன். ஸோ இது என்னோட ஒப்பீனியன். பட் இந்த மிட் ரேஞ்ச் ஆஃப் பவர் வந்து இந்த மோட்டார் சைக்கிளில் சூப்பராக இருக்குது. இனிஷியல் ரேஞ்ச் ஆஃப் பவர் வந்து கொஞ்சம் ஸ்லோ டெலிவரி தான், பட் மிட் ரேஞ்சில் சூப்பர் டெலிவரி இருக்குது. அந்த மிட் ரேஞ்ச் டெலிவரி தான் உங்களுக்கு க்ரூசிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த 440 சீரீஸை வந்து ஷார்ட் ஸ்டோக் இன்ஜினாக கொடுத்துருந்தாங்கன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ இதே வந்து அவங்க அந்த க்ரூசிங் பேஸ்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அக்ரெசிவான பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா தென் யூ நீட் டு கோ வித் ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் 450 தான். ஓகே, நம்ம இப்போ 0 to 60 பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீடாக க்ளாக் ஆகுதுன்னு. 0 to 60, 3, 2, 1 கோ. ஃபைன். இப்போ அதே மாதிரி நம்ம 60 to 0 ஃப்ரண்ட் பிரேக்ஸ்லையும் பார்க்கணும்ல. 60 to 0 in front brakes, stop, solid stopping, சூப்பர் ஸ்டாப்பிங்னு சொல்லலாம். ஓகே, பிரேக்கிங் வந்து ஃப்ரண்ட் பிரேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 120 வந்து சடன் பேனிக் பிரேக் பண்ணேன், அந்த இடத்துல எனக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ 0 to 100 பார்க்கலாம். 3, 2, 1 கோ. ஸோ 100 வந்து ரீச் ஆகிறதுக்கு இட் டேக் சம் டைம். ஸோ இட்ஸ் க்ரூசர் மேப்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்கள் வந்து ஒரு 4500 RPM டேங்க்லேயும் சீட்லேயும் ஃபுட்பேக்ஸ்லேயும் வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த பைக்கில் நான் ஃபீல் பண்ணது ரைடில் அந்த அக்ரெசிவான பர்ஃபார்மன்ஸ் ஹிமாலயன் எதிர்பார்த்தேன். பட் ஸ்பெக் வைஸே நமக்கு தெரியுது, ஸ்பெக் ஷீட்லேயே இது வந்து பெரிய பவர்ஃபுல்லாக இருக்காது ஹிமாலயன் அளவுக்கு அப்படின்னு. பட் க்ரூசிங் பேஸ்டாக நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. 100, 110 க்ரூசிங்க்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி லோ அண்ட் டார்க் இஸ் ஆல்சோ குட், நாட் பேட். ஓகே, நாட் கிரேட் ஆல்சோ. ஸோ இது என்னோடய கருத்து. பிரேக்ஸ் நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் வந்து அடாப்டிவான சஸ்பென்ஷன். அடாப்டிவ்னா அடாப்ட் ஆகும், அந்த ரோட் கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆகும். இப்போ நார்மல் இந்த ரோட்டில் போகும்போது ஸ்மூத் பாட்டில் இருக்குது. அதுவே வந்து நீங்கள் இப்போ நார்மல் ஒரு ஆஃப் ரோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ரோட்ஸை டேக்கிள் பண்ணுற மாதிரி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. வாயில் சொன்னால் போதுமா, பார்க்கணும்ல லைவாக, அதுக்குன்னே ஒரு ட்ராக் இருக்குது, காமிக்கிறேன். ஸோ அந்த மிட் ரேஞ்ச் பவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மோட்டார் சைக்கிளில். அது வந்து கொஞ்சம் கூட என்னை டிஸாட்டிஸ்ஃபை பண்ணல. எனக்கு இந்த மோட்டார் சைக்கிளில் பர்சனலாக பிடிச்சது தான். அதே மாதிரி அந்த த்ராடல் ரெஸ்பான்ஸ் எல்லாமே பெட்டராக இருக்குது. ஸ்லிப்பர் கிளச்சுமே அவங்க கொடுக்கல. இது வந்து அப்படியே நம்ம நார்மல் ரோட்லேருந்து கீழே இறங்கிட்டோம். ஸோ இதுலேயும் வந்து அந்த சாஃப்ட் நேச்சரை ஃபீல் பண்ண முடியுது. இம்பேக்ட் சென்சிங், இம்பேக்ட் வந்து மேலே பெருசாக தெரில, சாஃப்டாக டேக்கிள் அவுட் பண்ணுது, நல்லா இருக்குது. அப்படியே நம்ம மேலே ஏறிக்கலாம். ஸோ அந்த வெயிட் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணுது ரோட்டில் நம்மளை. அந்த ரைடருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கொடுக்குது. பட் அந்த ரைடர் அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு கேப்பபுளாக இருக்கணும். அதுக்கு யூ நீட் டு கெட் ட்ரைன்டு, அப்படி தான் சொல்லணும். டர்னிங் ரேடியஸ் ஓகே. ஸோ ஓவராலாக இதுதான் என்னோட ரைடு எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட கருத்துக்கள் என்ன இந்த ரைடை பற்றி அப்படின்றத கமெண்ட்ஸில் கொடுங்க. மக்களை ஸ்கிராம் 440 எப்படி இருக்குன்னு சொல்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டேன். ரைட் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனல் கன்க்ளூஷனாக ப்ரைஸை வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ணிடுவோம். ராயல் வேரியண்டோட எக்ஷோரூம் பிரைஸ் 2,08,000 வருது. ஃபோர்ஸ் வேரியண்டோட எக்ஷோரூம் பிரைஸ் 2,15,000 வருது. இந்த பிரைஸ் வந்து 400 cc அஃபோர்டபுளான பிரைஸ் மார்க்கா அப்படின்றத காம்படிட்டர்ஸ் வச்சு தான் கம்பேர் பண்ணணும். இந்த பைக்கோட காம்படிட்டர்ஸ் ஹிமாலயன் 450, ட்ரைம் ஸ்கிராம்பிளர் 400X, SD ஸ்கிராம்பிளர். இதில் ட்ரைம்போட ஸ்கிராம்பிளரும் ஹிமாலயனோட 450 எடுத்துக்கலாம். அதே மாதிரி SD போனால் அது வந்து 350 cc வருது. இருந்தாலும் ஆட் பண்ணிக்குவோம். ஸ்கிராம் 440 எக்ஷோரூம் பிரைஸ் 2,08,000 to 2,15,000 சொல்லியிருந்தேன். ஹிமாலயன் 450 எக்ஷோரூம் பிரைஸ் 2,85,000 to 2,98,000. டைம் ஸ்கிராம்பிளர் 400 எக்ஸோட பிரைஸ் வந்து 2,67,000 வருது. அதுவே SD ஸ்கிராம்பிளரோட பிரைஸ் 2,12,000 to 2,16,000 வருது. நீங்க பிரைஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது செக்மெண்ட்ல ஸ்கிராம் 440 ரொம்ப அஃபோர்டபுள்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா SD ஸ்கிராம்பிளரை விட இந்த மோட்டார் சைக்கிள் அஃபோர்டபுள் பை த பிரைஸ். அண்ட் இன்ஜின் வந்து அந்த இன்ஜினோட கொஞ்சம் பவர்ஃபுல். அப்படி பார்க்கும்போது இது அஃபோர்டபுள் இந்த செக்மெண்ட் தான் சொல்லலாம். ஏன்னா ராயல் என்ஃபீல்ட் SD இப்போதான் இந்தியாவுக்குள்ள அகைன் என்டர் ஆயிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டோட நெட்வொர்க் வேற, SDயோட நெட்வொர்க் வேற. நீங்க அஃபோர்டபுளான காஸ்ட்ல ஒரு ஸ்கிராம்பிளர் மோட்டார் சைக்கிள் பாக்குறீங்கன்னா இந்த ஸ்கிராம் 440 செக் பண்ணி பாருங்க. ஸ்கிராம் 440 ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹிமாலயன் 4ல ஒன்று ரிமெம்பர் பண்ற மாதிரி டிசைன். ரெண்டாவது இனிஷியல் பவர் அண்ட் மிட் ரேஞ்ச் பவர் நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் பிரேக்ஸோட பைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா ஸ்டாப்பிங் இருந்துச்சு. அண்ட் ரைட் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டர். வெயிட் கூடனால ரோட்ஸ்ல அது வந்து நல்லா ஸ்டேபிளா க்ரூஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். லோ அண்ட் டார்க் நல்லா இருந்துச்சு. அஜய்ல ஓட்ட முடிஞ்சிச்சு. எனக்கு ஹிமாலயனை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் எனக்கு பெட்டரான டிரைவ் அண்ட் ஃபீல் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இது எல்லாருக்கும் அப்படி இருக்குமான்னு தெரியல. நீங்கள் ட்ரையல் பார்த்துக்கோங்க. அதுதான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். இது எல்லாமே ப்ரோஸ்குள்ள வருது. கான் போவோம். ஃபஸ்ட்டு LED டர்ன் பிளிங்கர்ஸாக கொடுத்துருக்கலாம், ஹாலோஜன் பல்பாக கொடுத்துருக்காங்க.
அண்ட் யூஎஸ்டி ஃபோக்ஸாக கொடுத்துருக்காங்க, டெலஸ்கோப்பிக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஜிட்டல் கிளஸ்டர் ஃபுல் டிஜிட்டலாக கொடுத்து டாக்கோமீட்டர்லாம் வர மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஸ்விட்சஸ் கொஞ்சம் இப்போ இருக்கிற மாடர்ன் டே ஸ்விட்ச் யூஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் அதே மாதிரி வெயிட் கொஞ்சம் கூட தான், வைப்ரேஷன் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஏர் கூல் சிஸ்டமாக கொடுத்துருக்காங்க. ஈவன் ஒரு ஆயில் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா ஹிமாலயனில் லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்குது. வெட் மல்டிப்ளேட் கிளச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் யூஸ் பண்ணிருக்கலாம். அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச்சு, ஆயில் கூலிங் சிஸ்டமு, கிளஸ்டரு, சுவிச்சஸ்ஸு, எல்இடி இண்டிகேட்டர்ஸு, யூஎஸ்டி ஃபோக்ஸ்லாம் கொடுத்தோன்னா பட்ஜெட் வந்து கண்டிப்பாக ஒரு 2,35,000 2,40,000 ஆகும். ஸோ அதனால் அந்த அஃபோர்டபுளான பட்ஜெட் மார்க்குக்காண்டி கூட இது எப்படியே பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த பழைய மோட்டார் சைக்கிளோட ரிமெம்பரன்ஸ்க்காக கூட அப்படி பண்ணிருக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த ஓஜி ராயல் என்ஃபீல்டை ஃபீல் பண்ண முடியுதுன்னு. அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயும் பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் பண்ணிங்கன்னா கேஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க. அண்ட் ரைட் சேஃப்டி.